லாஸ்ட் 1 வீக்கா வெண்பூசணி ஜூஸ் குடிக்காம தான் இருந்தேன். கிளைமேட் சரியில்லாம. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லைட்டா வெயில் அடிக்குது இல்லையா? ஸோ ஒண்ணும் ஆகாது அப்படின்றதுனால. கோல்டு பிடிக்குமா அப்படிலாம் கேட்குறீங்க. அவங்களுடைய பாடிய பொறுத்து தாங்க. நீங்க கோல்டு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அது கூடவே கொஞ்சமா தூள் உப்பு, அதுக்கப்புறம் பெப்பர்லாம் போட்டிங்கன்னா, அது மாதிரி ஆகாது. எனக்குமே ஸ்டார்ட்டிங்கில வந்துட்டு இது என்னது இது? அமாவாசை டைம்ல சுத்தி போடுற பூசணிக்காவெல்லாம் கொண்டு வந்து ஜூஸ் போட சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க பெனிஃபிட் எல்லாமே. எனக்கு ஏதோ கசக்குமோ அப்படின்ற மாரிலாம் டவுட் இருந்தது. ஆனா அது குடிச்சதுக்கப்புறம் நான் இத விடவே கிடையாதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நல்லாயிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இது வந்து நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். கிருஷ்ணவுக்கு 12:30 போல ஸ்கூல் இருக்கு. ஸோ அவனுக்கு சாதம் குடுத்து அனுப்பணும்னு சொல்லிட்டு அரிசிய உல போட்டுட்டு, அதுக்கப்புறம் அப்படியே ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, கிச்சன் ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு பெரிய விண்டோ இருக்குங்க. அந்த விண்டோல தான் நான் வந்துட்டு அன்னபூர்ணியம்மன் செல் அதெல்லாம் வச்சிருக்கேன். படம் வந்துட்டு கொஞ்சம் பறந்துருச்சு, காத்தடிச்சு. அத வந்து நான் அப்படியே பிளாங்க்கா விட்டாச்சு. சிங்க் பக்கத்திலேயே மணி பிளான்ட் பாட் வச்சிருக்கேன். அது நல்லா வளர்ந்துருச்சு. அந்த கிரில்லி அப்படியே அத சுத்தி விட்டுட்டு சரி பண்ணிட்டு, அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா? அத வந்துட்டு அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். இது மட்டும் தான் ஊத்திட்டு இருக்கேன். நல்லா வளர்ந்துட்டு வராங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.